சின்ன டெமோ மாதிரி மேட்லாப்ல உங்களுக்கு சில கோடிங்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எஃப்டிஎம்ஏ, சிடிஎம்ஏ, டிடிஎம்ஏ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஓஎஃப்டிஎம், எரர் கரெக்ஷன் கோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எரர் எப்படி டிடெக்ட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போறேன். சரி, மேட்லாப்ல சின்ன கோடிங்ஸ் மாதிரி ரன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ரைட், இதுதான் இது பண்ண போறோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க, பட் ரியல் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இது காட்டுறேன். சரியா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எஃப்டிஎம்ஏனா என்னன்னு சொல்லிடுறேன். எஃப்டிஎம்ஏன்றது வந்து சேம் டைம்ல டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண போறோம். இந்த ஐடியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும், சேம் டைம் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல நான் டேட்டாவை சென்ட் பண்ணணும். டிடிஎம்ஏல என்னது, டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ்ல சேம் ஃப்ரீக்வன்சில நான் சென்ட் பண்ண போறேன். ஓகேவா, யூசிங் த சேம் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ்ல நான் சென்ட் பண்ண போறேன். கோட் டிவிஷன்னா என்ன பண்ணுவேன், கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னா என்ன பண்ணுவேன், என்னுடைய டேட்டா நான் கொடுக்குற டேட்டா கூட ஒரு கோட் வேர்ட் ஒன்று ஆட் பண்ணி அதை நான் கம்பைன் பண்ணி சென்ட் பண்ண போறேன். வித் மை டேட்டா கோட் வில் பி ஆடட் ஃபார் மை ஐடென்டிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் டேட்டா. ரிசீவர் சைட்ல D1 என்ற டேட்டாவை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அது கூட ஒரு கோடை நான் சேர்த்து அனுப்ப போறேன். ஓகே, திஸ் இஸ் யுவர் கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். இது மூணுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கும். அதாவது சேம் டைம் ஸ்லாட்ல டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல நீ சென்ட் பண்ண போறது ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். டைம் டிவிஷன் பண்றது டைம் டிவைடிங், யூ ஆர் டிவைடிங் த டைம் ஸ்லாட், டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட் அண்ட் சென்டிங் இன் தி சேம் ஃப்ரீக்வன்சிஸ்ல நீங்க சென்ட் பண்ண போறீங்கன்னா தட் யூ கால் இட் அஸ் த டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்னா டேட்டா கூட கோடை ஆட் பண்ணி சென்ட் பண்ண போறோம். இதுதான் வந்து கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இது எப்படி மேட்லாப்ல ரன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து frequency division multiple access for 8 users. நான் என்ன பண்ணணும், different frequencies allocate பண்ணணும் ஒரு யூசருக்கு. இங்க வந்து அதுக்கான கோடிங்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன்னா, டிசைன் அண்ட் சிமுலேஷன் ஆஃப் த frequency division multiple access சாம்பிள்ஸ் வந்து 1000 சாம்பிள்ஸ் யூஸ் பண்றேன். இது வந்து என்னோட இன்புட் சாம்பிள்ஸ் வந்து 1000 இருக்கும். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து 8 பேருக்கு நான் டிசைன் பண்ண போறேன். அந்த 8 பேருக்கும் வந்து மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும், கேரியர் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்ன்றத நான் சொல்ல போறேன். ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்றத நான் கொடுத்துட போறேன். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதாவது ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேராமீட்டர் நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் மல்டிபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கோடிங்ஸ் கொண்டு வரோம். ஓகே, மாடுலேட்டிங் சிக்னல்ஸ்க்கு இப்படிதான் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கோடிங்ஸ் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா டிமாடுலேட், ரிசீவர் சைடுல டிமாடுலேட் பண்றாங்க. இது மாதிரி டிமாடுலேட் பண்ணிட்டு அதை வந்து நான் ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ண போறேன். புரியுதா? இந்த பிளாட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். மேட்லாப் கோடிங்க ரன் பண்றேன். ரன் பண்ண பிறகு வெயிட் பண்ணுங்க, அது ரன் ஆகுது. ஸ்டில் இட் இஸ் ரன்னிங். அவுட்புட் வரும்.
ஃபிகர் 1 பார்த்தோம்னா நான் 8 யூசர்ஸ்க்கான சிக்னலை கம்பைன் பண்ணி அனுப்பும் போது இந்த மாதிரி தான் சிக்னல் கம்பைன் ஆயிருக்கும். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிளெக்சிங்ல நான் சிக்னல் சென்ட் பண்ண போறேன்னா நான் சென்ட் பண்ணும்போது 8 யூசர்ஸ் வந்து சிக்னல் சென்ட் பண்றாங்க. ஃபிகர் 2ல ஃபர்ஸ்ட் யூசருக்கான சிக்னல் இதுதான், அதோடைய கேரியர் சிக்னல் இது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இது வந்து மாடுலேட்டட் சிக்னல், கேரியர் சிக்னல் மெசேஜ் சிக்னல் ரெண்டும் ஜாயின் ஆயிட்டு உங்களுக்கு மாடுலேட்டட் சிக்னல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மாடுலேட்டட் சிக்னல்ல இருந்து டிமாடுலேட் பண்ணா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? யூசர்ல இருந்து மாடுலேட்டிங் பண்ற சிக்னல் இது மாடுலேட் ஆன சிக்னல், டிமாடுலேட்டட் சிக்னல் இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூசர், செகண்ட் யூசர், ஸோ 8 யூசர்ஸ்க்கு இந்த மாதிரி சிக்னல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்பைன் ஆகி போகக்குள்ள இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். சிக்னல்ஸ் கம்பைன்டு ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இந்த ஒரு சேனல்ல சென்ட் ஆகும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே, இது வந்து FDM உடைய ரியல் டைம். இப்படிதான் இந்த சேனல் உள்ள இந்த சிக்னல்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கும். கடைசியா டிமாடுலேட் ஆகும்போது டிமாடுலேட்டட் சிக்னல் will be like this. ஓகே, இது வந்து 8 யூசர்ஸ்க்கான சிக்னல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும். 8 யூசர்ஸ்க்கான சிக்னல் ஜெனரேட் ஆகுறது ரிசீவர் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ரிசீவர் சைட்ல ஆஃப்டர் பாசிங் த்ரூ த சேனல் ஃபர்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணி டிரான்ஸ்மிட்டர் சைட்ல 8 சிக்னலையும் கம்பைன் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ரிசீவர் சைட்ல நாய்ஸோட சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை நான் டிமாடுலேட் பண்ணிட்டு சிக்னலை பிரிப்பேன். எப்படி பிரிப்பேன்? யூசர் 1க்கான சிக்னல் இது, யூசர் 2, யூசர் 3. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதாப்பா உங்களுக்கு? யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றது யாருக்காவது தெரியுதா? எஸ் மேம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், சிக்னலை எப்படி கம்பைன் பண்றேன், அந்த கம்பைன் பண்ண சிக்னலை எப்படி ஸ்பிளிட் பண்றேன், கம்பைன் பண்ண சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் சைட்ல எப்படி இருக்கும், ரிசீவர் சைட்ல எப்படி இருக்கும், அதை எப்படி டிமாடுலேட் பண்ணி பிரிக்கும் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிளெக்சிங்ல இந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? மாடுலேட்டிங் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட்டர் சைட்ல மாடுலேட் ஆன சிக்னல்ல இருந்து நான் டிமாடுலேட் பண்ண போறேன். டிமாடுலேட்டட் சிக்னல் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு வந்து இது வந்து தெளிவா புரியணும்னா இங்க பாருங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்க்கான கோடு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் கடைசியா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன FM AM FM PM இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி உங்களுக்கு தனித்தனியா ரன் ஆகுதுன்றது. ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டர்னா இது அனுப்ப போற மெசேஜ் சிக்னல். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? அனுப்ப போற ஒரு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஆம்ப்ளிடியூட் இதுதான், நான் இந்த சிக்னல் தான் மெசேஜ் சிக்னல் தான் அனுப்ப போறேன். அடுத்தது என்னோட கேரியர் சிக்னல், அதுக்கான ஃப்ரீக்வன்சிஸ் என்ன செட் பண்ணிருக்கேன்றதை நான் இங்க கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல, இந்த பாக்ஸஸ்ல. இது என்னுடைய கேரியர் சிக்னல். ஸோ கேரியர் சிக்னல் இப்படி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மாடுலேட்டட் சிக்னல்.
மாடுலேட்டட் சிக்னல் இப்படிதான் இருக்கு. சரியா? இது வந்து என்னுடைய மெசேஜ் சிக்னல் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன்ல நான் சென்ட் பண்ண போது என்னுடைய கேரியர் சிக்னல். ஸோ திஸ் இஸ் மை கேரியர் சிக்னல். இது ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு மாடுலேட்டட் சிக்னல் இந்த மாதிரி தான் இருக்கு. இதை நான் டிமாடுலேட் பண்ணும் போது வித் ஃபில்டர், அதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு நாய்ஸ் ரிமூவ் ஆயிட்டு வரும். வித்தவுட் ஃபில்டர் யூஸ் பண்ணாம பண்ணும்போது எனக்கு ரிசீவர் சைட்ல இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணாம பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாடுலேஷன் ஸ்கீமோ இல்ல மல்டிபிள் ஆக்சஸ் ஸ்கீமோ இந்த மாதிரி தான். நான் ஒரு மெசேஜ் சிக்னல் அனுப்ப போறேன். அந்த மெசேஜ் சிக்னலை இந்த மாதிரி கேரியர் சிக்னலுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வன்சி வரணும், ரிசீவர் சிக்னலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்படிதான் அதாவது நான் டிஃபைன் பண்ணுவேன். இதுவே ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெசேஜ் சிக்னல், என்னுடைய கேரியர் சிக்னல், அதுக்கப்புறம் மாடுலேட்டட் சிக்னல். என்னுடைய மாடுலேட்டட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா என்ன பண்ணுவோம், ஜீரோஸ்னா சாரி 1 வந்ததுன்னா அது வந்து கரெக்ட் ரொம்ப ஃப்ரீக்வன்சிஸ் ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகும். 0 வந்ததுன்னா கொஞ்சம் கேப் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், ஸ்லோவா ரன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வரும். இது வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் அண்ட் ஃபேஸ் மாடுலேஷனுக்காக நம்ம போடுறோம். ஒரு ஃபேஸ் மாடுலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெசேஜ் சிக்னல் இது, கேரியர் சிக்னல் நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடுலேட்டட் சிக்னல், this is my modulated phase modulated signal. phase modulatedனா zeros and ones எந்த இடத்துல present ஆயிருக்கோ 1க்கு just phase shift ஆகும். அடுத்து உடனே 0 வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஷிஃப்ட் உங்களுக்கு நடக்கும். இது வந்து எப்படி நம்ம மாடுலேஷன் ஸ்கீம்ஸ்ல அனுப்புறோம்ன்றதுக்கான ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரிதான் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஸ்கீம்ல நாம என்ன பண்ண போறோம், சிக்னல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அனுப்ப போறோம். என்ன பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்ல என்ன பண்றோம்னா you are going to allocate different frequencies at சேம் டைம் ஸ்லாட். அப்படி நான் சேம் டைம் ஸ்லாட்ல டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்க சிக்னலை சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அது சென்ட் ஆகும். சென்ட் ஆகும்போது ரிசீவர் சைட்ல ஒரு சிக்னலா பிரிச்சு எடுப்பாங்க. டிமாடுலேட்டட் சிக்னல் இப்படிதான் வரும். இந்த டிமாடுலேட்டட் சிக்னல் they will be using, அது வந்து நாய்ஸா இருக்கும். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. புரியுதா? இது வந்து FDM. ஓகே, பட் CDMA பார்க்கலாம். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு சவுண்ட் வருதா, ஏ கேக்குதா? Just note down this 4 voices, it is very important. இப்போ இந்த 4 வாய்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். அந்த 4 வாய்ஸ்க்கான இன்புட் சிக்னல் CDMA இதுதான். 4 வாய்ஸ்க்கான இன்புட் சிக்னல் நான் இது கொடுத்துட்டேன். வாய்ஸ் 1 இந்த ஃபிகர் இன்புட் கிராஃப் தெரியுதாப்பா? இந்த 4 IEOA அப்படின்ற 4 இன்புட் சிக்னல் நான் கொடுக்குறேன், வாய்ஸஸ் நான் கொடுக்குறேன். அந்த 4 வாய்ஸையும் நான் கம்பைன் பண்ணியும் வச்சிருக்கேன், ஆட் பண்ணியும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஈச் வாய்ஸ் இஸ் கிவன் அ யூனிக் கோட். இப்போ இன்புட் சிக்னல் 1னா அதோட கோட் 1, இன்புட் சிக்னல் 2னா அதோட கோட் 2, இன்புட் சிக்னல் 3னா அதோட கோட் 3, இன்புட் சிக்னல் 4னா அதோட கோட் 4ன்னு நான் கொடுத்துருவேன். இப்போ என்கிட்ட சிடிஎம்ஏ டெக்னிக் படி என்ன பண்ணும், ஒரு டேட்டாக்கும் நான் என்ன பண்ணுவேன், யூனிக் கோட் ஒன்னு ஆட் பண்றேன். ஸோ நான் இந்த இடத்துல யூனிக் கோடுன்னு நான் எதை மென்ஷன் பண்றேன், 1 2 3 4. So user 1க்கு I give the unique code as 1, user 2க்கு unique code, அதாவது voice 2க்கு unique code I give it as 2, voice 3க்கு unique code I give it as 3, user 4க்கு I give my unique code as 4, and for all voices எல்லாமே கம்பைன் பண்ணி கேட்கணும்னா I give it as 4. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அது என்கிட்ட கேட்கும் which user do you want to play, எந்த வாய்ஸ் உங்களுக்கு பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்கக்குள்ள நான் வாய்ஸ் 4 அந்த கோட்ல இருக்க வாய்ஸ் மட்டும் பிளே ஆகணும்னு சொன்னா it will play that alone. ஓகேவா? அந்த சிக்னலை மட்டும் பிளே பண்ணி எனக்கு காட்டும். ஓகே, அந்த சிக்னலுக்கான அவுட்புட்டை மட்டும் எனக்கு காட்டும். மீதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. சோ இது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு வேணும்.
இது ஏற்கனவே இருந்தது. இப்ப பாரு, இந்த வாய்ஸ் 4க்கான சிக்னல் மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஏன்? நான் கோட் 4 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ரிசீவர் சைட்ல கிடைக்கும். எனக்கு என்ன கோட் கொடுக்குறனோ, என்னுடைய கோட் என்னவோ அதை மட்டும் நான் டிஃபைன் பண்ணாவே எனக்கு அந்த அவுட்புட் மட்டும் எனக்கு கொடுத்துரும் கரெக்டா. தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். சரியா? இது புரிஞ்சுச்சா? இதுவே நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிசீவர் கேக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் 4க்கு பதிலா I just have to give it as 5. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணி தான் கொடுக்கணும். I have to give it as 5. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் எக்ஸாம்பிள் புரிஞ்சுதாப்பா? எல்லாம் இருக்கீங்களா? போட்டு விட்டு போயிட்டீங்களா? 40 பேர் இருக்கீங்க. 40 பேர்ல ஒருத்தவங்களாவது புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்க. எங்க அபினாஷ் புரிஞ்சுதா? பாரத்ராஜ், சந்தியா, தீபா லட்சுமி, குரு. ஓகே, தேங்க்ஸ் சிவகந்தன். இப்போ CDMA. Similarly, frequency division multiple access மாதிரி உங்களுக்கு TDMA வரதுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ FDMA, TDMA, CDMA இந்த மாதிரி தான் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு நான் FM, AM மாடுலேஷனும் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்த கோடிங் நான் ரன் பண்ண போறது இட் இஸ் யோர் எரர் கோட். இப்ப என்னன்னா நம்ம எரர் கோடிங், எரர் டிடெக்ஷன், எரர் கரெக்ஷன் கோட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அதுல சைக்ளிக் கோட்ஸ்னு ஒரு விஷயம் பார்த்தோம். கரெக்டா? சைக்ளிக் கோட்ஸோட எரர் கரெக்ஷன், எரர் டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்றது தான் நான் இதுல இப்போ டெமோவா காட்ட போறேன். நான் ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண போறேன். அந்த டேட்டா என்கோட் ஆகும். ஏன் என்கோட் பண்ணணும்? என்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்காக, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, செக்யூர்டா டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும்ன்றதுக்காக நான் என்கோட் பண்ண போறேன். என்கோட் பண்ணிட்டு நான் இப்போ 101 அப்படின்ற டேட்டாவை அபினாஷ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த 101 வேற யார் பார்த்தாலும் புரியக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்கோட் பண்ணணும். என்கோட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? 101 கூட கொஞ்சம் எனக்கும் அபினாஷ்க்கும் தெரிஞ்ச ஒரு கோட் வேர்டை ஆட் பண்ணிக்குவேன். சரியா? 000ன்ற கோட் வேர்டை நான் ஆட் பண்ணிக்குவேன். டீகோட் அபினாஷ் என்ன பண்ணுவான்? இந்த 000 ரிமூவ் பண்ணிட்டு நான் அனுப்பியிருக்க டேட்டா 101 அப்படின்றத ரீட் பண்ணிக்குவான். ஸோ அதுதான் இதோடைய என்கோடிங். அதாவது இந்த சைக்ளிக் ஜென்ரேட்டர் கோட்ஸோ இல்லை கன்வல்யூஷனல் கோட்ஸோடைய மெயின் ப்ராசஸ் இதுவாக தான் இருக்க போகுது. இப்போ இதுல சைக்ளிக் கோட்ஸ், எரர் கோட்ஸ்ல நம்ம சைக்ளிக் கோட்ஸோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை தான் நான் இந்த கோடிங்ல மெயினா உங்களுக்கு டிஃபைன் பண்ண போறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்ண உடனே இந்த சைட்ல உங்களுக்கு ஒரு விண்டோ தெரியும். இதுல பாத்தீங்கன்னா yes, you see here data. நான் என்ன டேட்டா சென்ட் பண்றேன்? 00111 டேட்டா நான் சென்ட் பண்றேன். ஓகே, இப்ப நான் என்கோடட் டேட்டா காட்டுறேன் பாருங்க. இது என்கோட் பண்ண டேட்டா. 00111 கூட மேலையும் கீழையும் நான் அப்பன் பண்ணிருக்கேன், டேட்டாஸ் அப்பன் பண்ணிருக்கேன். ஸோ 00111 கூட நான் என்கோட் பண்ண டேட்டா இது என்கோடட். இப்போ டீகோடட் டேட்டா பாருங்க. டீகோடட் டேட்டா உங்களுக்கு சேமா இருக்கணும். 00111 வந்துருச்சு. ஓகே, ஸோ this code is working correctly. அப்ப எனக்கு எரர் வந்து 0வா தான் இருக்கணும். ஏன்னா நான் அனுப்பின டேட்டாவே எனக்கு கரெக்டா கிடைச்சிருச்சு. this is how ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்ளிக் கோட்ஸ் வந்து கரெக்டா சைக்ளிக் கோட்ஸ் இப்படிதான் செக் பண்ணும். ஓகே, டேட்டா என்னன்றத பாத்துப்போம். டேட்டா என்கோட் பண்ணிடும். என்கோட் பண்ண டேட்டாவும் டீகோட் பண்ண டேட்டாவும் என்கோட் பண்ண டேட்டாவும் டீகோட் பண்ணும். டீகோட் பண்ண டேட்டாக்கும் என்கோட் பண்ண டேட்டாக்கும் பிட் எரர் என்னன்றதை கால்குலேட் பண்ணும். எரர் வந்து எதுவுமே இல்லைன்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் 0. ஓகேவா? பிட் எரர் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணும். டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எரர் வந்து 0ன்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஃபைன், this is how the
எரர் கரெக்ஷன் எரர் டிடெக்ஷன் கோட்ஸ் எல்லாம் இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரிதான் கோடிங்ஸ் உள்ள எழுதுவாங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா. இதுல அதாவது டிரான்ஸ்மிட் பண்ற சைட்ல ரிசீவர் சைட்ல கோடிங் சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, கோடிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான கோடிங்ஸ். இது வந்து சைக்ளிக் கோட்ஸ்க்கான கோடிங் இது. ஓகே, இந்த மாதிரியான கோடிங்ஸ் யூஸ் பண்ணி தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது எரர் இன் டிரான்ஸ்மிஷன் இருக்கா, எரர் இன் ரிசீவ்டு கோட்ஸ் ஏதாவது இருக்கான்றதை இப்படிதான் உங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா இது, அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த கோடிங் உங்களுக்கு தனியா டேட்டாவை கொடுத்துரும், டீகோடட் டேட்டாக்கான மேட்ரிக்ஸை கொடுத்துரும், என்கோடட் டேட்டாக்கான மேட்ரிக்ஸை கொடுத்துரும். ஸோ அந்த டேட்டாவுடைய மேட்ரிக்ஸை நம்ம பார்த்தாவே எரர் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் how the error detection and the error correction codes work. இது புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப நான் அடுத்து இது புரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப சொல்லிட்டேன். இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறது OFDM கான்செப்ட். OFDM கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். OFDM நான் உங்களுக்கு இதுலயே போட்டு காட்டுறேன், ஒரு அனிமேஷன் மாதிரி. OFDMனா ஒண்ணும் இல்ல, நாம என்ன பண்ண போறோம், எந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த வீடியோ நல்லா இருக்கும். This is your frequency division multiplexing. ஓகேவா? இப்ப OFDM எப்படி ரன் ஆகும்ன்றது இதுல காட்டுவாங்க பாருங்க. ஓகே, இது வந்து FDM கான்செப்ட். ஓகே, இதுல காட் பேண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிளெக்சிங்ல காட் பேண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். OFDMல அந்த காட் பேண்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண, எல்லாத்தையும் கிட்ட வச்சுட்டு ஜஸ்ட் see, காட் பேண்ட்ஸே உங்களுக்கு இதுல பிரசன்ட் ஆயிருக்காது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சிக்னல் இதுதான் நீங்க மெயினா பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்துருச்சா, செகண்ட் சிக்னல் எப்படி பிளேஸ் பண்றாங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் சிக்னல் உங்களுக்கு அந்த பர்பிள் கலர், சாரி பிங்க் கலர்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்னல் பிங்க் கலர் சிக்னல், செகண்ட் சிக்னல் ப்ளூ கலர். பாத்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு நல்லிஃபை ஆகுதோ, எந்த இடத்துல உங்களுக்கு 0 இருக்கோ அந்த இடத்துல இருந்து தான் அடுத்த சிக்னல் உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த 0 பாயிண்ட்ல தான் அடுத்த சிக்னலுடைய பீக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மெயின் கான்செப்ட் தான் நீங்க OFDMல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து உங்களுடைய OFDM. Now we'll go for the MATLAB programming. ஓகே, இப்ப MATLAB ப்ரோக்ராமிங்ல நான் OFDM சிக்னல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், FDM சிக்னலும் எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு காட்டிட்டேன். ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகணும்னா the main thing you have to remember is உங்களுக்கு பிட் எரர் ரேட்டும் நாய்ஸ் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவும் எப்பயுமே இன்வர்ஸா பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகே, என்ன எப்படி இருக்கணும், ஒரு சிக்னல் சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் பண்ண முடியுதுன்னா நம்மளுக்கு என்ன எப்படி, அதுக்கான ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ and the bit error rate should be present inversely proportional. SNR and bit error rate inversely proportional இருந்தா கரெக்ட், அந்த சிக்னல் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இப்ப எனக்கு OFDM நான் எடுத்துக்கிறேன். OFDM நான் எடுத்திருக்கேன்.
ஓஎஃப்டிஎம் எடுத்திருக்கேன். இப்ப நான் இதை நான் ரன் பண்ணணும். ரன் பண்ணும் போது என்ன பண்ணுவேன்னா நானு எனக்கு ஒரு பிளாட் கிடைக்கும். அந்த பிளாட்டை வச்சு நான் செக் பண்ண போறேன். என்ன ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண போறேன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பிட் எரர் ரேட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ண போறேன். அப்படி இருந்ததுன்னா ஓஎஃப்டிஎம் ஆல சக்சஸ்ஃபுல்லா சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ண முடியுதுன்றத கன்க்ளூஷனுக்கு நான் வரப்போறேன். இப்ப நான் இதை ரன் பண்றேன். இதை நான் ரன் பண்றேன். இருங்க, அவுட்புட் விண்டோ ஓபன் ஆகும். சிக்னல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐ ஹவ் டோல்ட் யூ as SNR and the bit error rate வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான கிராஃப் இங்க பாருங்க. when my bit error rate is going to be increasing, SNR பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. SNR வந்து அதிகமாயிட்டே போகக்குள்ள என்னுடைய பிட் எரர் ரேட் கம்மியாயிட்டே வருதா 10⁻⁻⁴ அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு. So this proves my OFDM is working efficiently in transmitting the signal. இந்த மாதிரி கிராஃப் வச்சு நீங்க டிஃபைன் பண்ணணும். இதெல்லாம் some of the demos for understanding the working of FDM, FM, AM, அதுக்கப்புறம் PM. இது வந்து FM, AM, PM இந்த 3 மாடுலேஷன் டெக்னிக்கும் நீங்க செகண்ட் இயர்லயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு இடத்துல கேரியர் சிக்னல், மெசேஜ் சிக்னல் அப்படின்றது எப்படி போகும் அப்படின்றத காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த டெமோ நான் காட்டினேன். பட் இட் இஸ் நாட் இன் ஆர் சிலபஸ். பட் FDMA, TDMA, CDMA இது மூணுமே நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிறது தான். FDMAல வந்து எப்படி சிக்னல் கம்பைன் ஆயிட்டு வருதுன்றத கிராஃப் நான் காமிச்சேன். அதே மாதிரி எப்படி சிக்னல் வந்து தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி யூசர்ஸ்க்கு போகும், அதுல வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது நான் FM, PM and AM ல உங்களுக்கு காமிச்சேன். So when you are using filters, the noise will be reduced at the receiver side. Receiver sideல ரிசீவ் ஆகுற சிக்னலோட நாய்ஸ் ரெடியூஸ் ஆயிட்டு இன்னும் எஃபிஷியன்ட்டா உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ்ல சைக்ளிக் கோட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல மெயினா நம்ம பார்த்தது டேட்டா என்ன, டீகோடட் டேட்டா என்ன, என்கோடட் டேட்டா என்ன எப்படி இருக்கு அப்படின்றது. ஓகே, என்கோட் பண்ணிடுவோம். என்கோடிங் தான் அவங்க கொடுப்பாங்க. இட் வில் என்கோட் ஆன் இட்ஸ் ஓன் zeros and ones. அதுதான் அப்பெண்ட் பண்ணிட்டு டீகோட் பண்ணும் போது ரிமூவ் பண்ணிடும். ஓகே, டீகோடுன்னு தான் இங்க கொடுத்துருக்காங்க. எதை டீகோட் பண்ணணும் அப்படின்றத இட் வில் டிசைட். டீகோடிங் போது எதை ரிமூவ் பண்ணணும், என்கோடட் டேட்டாவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டா அது டிசைட். என்ன அது என்கோட் பண்ணுச்சோ அந்த டேட்டாவை எந்த டேட்டாவை அப்பன் பண்ணுச்சோ அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு டீகோடட் டேட்டாவை கரெக்டா கொண்டு வந்த பிறகு இட் ஃபைண்ட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிட் எரர். டேட்டாக்கும் டீகோடட் டேட்டாக்கும் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்கும். எரர் இல்லைன்னா இட் வில் பி சென்ட் அஸ் 0. ஓகே, இந்த லைன் வந்து it should be commented. Okay, this is how if they are when they are using in project. நான் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஃபைன் பண்ணேன் இல்லையா, IEEE 802.11T. அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கெல்லாம் FDMA டெக்னிக் யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான கோடிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்போ மேட்லாப்ல ரன் பண்ணி நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு தெரியுதோ, மேட்லாப் வந்து நம்ம ரியல் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு மாடல் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவோம் இல்லையா. இதுல வந்து we cannot மேட்லாப்ல வந்து we cannot go for ஒரு பேக்கேஜ் மாதிரி, சாஃப்ட்வேர் பேக்கேஜ் மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. பட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத மேட்லாப்ல அதுக்கு முன்னாடியே நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இதுல வந்து FDMA எப்படி ரன் ஆகும் அப்படின்னா நான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணும் போது ஐ கோ ஃபார் இது இந்த மாதிரி யூஸ் ஆகும்ன்ற ஐடியா எனக்கு கிடைச்சிடும். கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், ஸோ சிக்னல்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது இப்படி இருக்கும், கம்பைன் ஆன பிறகு இட் வில் பி டிமாடுலேட்டட் லைக் திஸ் அப்படின்றது நான் மேட்லாப்ல கண்கூடா பார்த்துட்டேன்னா நான் ரியல் டைம்ல அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவேன். திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே.
And the next thing is, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மினி ப்ராஜெக்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் FDMA CDMA TDMA ஜஸ்ட் லிசன் டு மீ, மினி ப்ராஜெக்டா கொடுக்கலான்னு தான் நான் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் மினி ப்ராஜெக்டா இப்போ உங்களால இப்போ பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால இப்போ நான் இந்த கோடிங்ஸ் எல்லாம் எடுத்து நான் அவுட்புட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஐ வில் சர்க்குலேட் இட் த்ரூ ஈச் கிளாஸ் குரூப். ஓகேவா? நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்ட்ல நான் இந்த கோடிங்ஸும் அதுக்கான அவுட்புட்டும் கொடுத்துடுறேன். உங்களுடைய ப்ராஜெக்ட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, A செக்ஷன்ல 14, B செக்ஷன்ல 14, மொத்தம் 28 குரூப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குரூப்ஸை யாரும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அந்த குரூப் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. WC மினி ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் இப்போ கொடுக்குற ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கோ அந்த ப்ராஜெக்டை போட்டு இது ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் FDMAவோ இல்லை எரர் கரெக்ஷன் டிடெக்ஷன் அந்த சைக்கிளிக் கோச்சோ இல்லை OFDM இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்னா அது, இல்லாட்டி வந்து your CDMA எது நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த CDMAவோ AM FM TM வேண்டாம், ஏன்னா அது வந்து பேசிக்கா ரொம்ப பேசிக்கா இருக்கும். இல்ல TDMA எது யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ப்ராஜெக்டை நீங்க உங்க பேட்சுக்கு நீங்க அலோகேட் பண்ணிட்டு நான் கொடுக்குற அவுட்புட்டையும் கோடிங்கையும் வச்சு ஜஸ்ட் கிவ் அன் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் FDMA பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க இந்த மினி ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தாங்க. I will provide you the code and the output. கோடும் அவுட்புட்டும் கொடுத்துருவேன். நீங்க வந்து உங்களுடைய ஒரு பேட்சும் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு யூஸ் இந்த கோடிங்கையும் அவுட்புட்டையும் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் அன் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். ஜஸ்ட் ஒரு FDMA பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இந்த கோடிங்ல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்றது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்து எனக்கு சப்மிட் பண்ணணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்க பேட்சோட நேம்ஸ் தான் அதுல இருக்கணும். Do you understand? Okay. இப்போ நான் இந்த கோடிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு இது வந்து மெயில் மூலமா சப்மிட் பண்ணுங்க. அந்த மினி ப்ராஜெக்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஐ ஷேர் வித் ஈச் ஆஃப் த கிளாஸ். வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணா அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் மெயிலையும் சென்ட் பண்றேன், வாட்ஸ்அப்லயும் சென்ட் பண்றேன். A செக்ஷன்ல ஐ சென்ட் இட் டு விஸ்மயா எல்லாருக்குமே டாக்குமெண்ட்ஸ் அந்த கோடிங்கும் அவுட்புட் டாக்குமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. B செக்ஷன்ல ஐ கிவ் இட் டு பிரியதர்ஷினிக்கு அனுப்புறேன். பிரியதர்ஷினி உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். சரியா? விஸ்மயா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே ஷேர் பண்ணிட்டு ஓகே, பாய்ஸுக்கு அர்ஜுன் ராமுக்கு அனுப்புறேன், கேர்ள்ஸுக்கு வந்து விஸ்மயாக்கு அனுப்புறேன். B செக்ஷன்ல பாய்ஸுக்கு செந்தமிழுக்கு அனுப்புறேன், கேர்ள்ஸுக்கு பிரியதர்ஷினிக்கு அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப FDMA ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா FDMA பத்தின இன்ட்ரோடக்ஷன், இந்த கோடிங்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்ற கன்க்ளூஷன், இதை தான் ஆட் பண்ணி அனுப்ப போறீங்க. நடுவில் அவுட்புட்டும் நான் கொடுத்துருவேன், கோடிங்கும் நானே கொடுத்துருவேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல உங்க டீம்மேட்ஸோட பேரை இன்க்ளூட் பண்ணி அனுப்ப போறீங்க. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, ஐ திங்க் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் இட். நான் அந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டும் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஸோ 1 2 3 4 ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ 4 ப்ராஜெக்ட்ஸ் வரும், 4 மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ ஒரு டீமும் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோ கொஞ்சம் ரிப்பீட் ஆக ரொம்ப மேக்ஸிமம் ஒரே இதுவா எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாரும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போஸ் TDMA எடுக்கணும்னா TDMA கூட நீங்க எடுத்துக்கோங்க. இதை விட உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியாஸ் கூட நீங்க ரன் பண்ணி நான் கொடுக்குற கோடை வச்சு உங்களால ரன் பண்ணி நீங்களே அவுட்புட் எடுக்க முடிஞ்சாலும் I'll be very happy. Okay, and that's all for today's class. Any doubts? And one more thing I wanted to say you in the important instruction, that is, you all are requested to pay your college fees as your exams are fast approaching. Please everyone
pay your college fees as soon as possible. Last minuteல ஹால் டிக்கெட் வாங்குற டைம்ல காலேஜ் ஃபீஸ் பே பண்றதுக்கு கியூல வந்து நின்றுட்டு எக்ஸாம் அப்போ ரொம்ப ஹரிபரியா பண்ணாதீங்க. இப்பையில இருந்தே காலேஜ் ஃபீஸ் பே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. your exams are fast approaching, so try to pay your fees. Okay, உங்க ஃபீஸ் டீடைல்ஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், யார் யார் எவ்வளோ பே பண்ணணும்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கவுங்க அந்தந்த ஃபீஸ் வந்து காலேஜ் கவுண்டர்ல வந்து பே பண்ணிடுங்க. காலேஜ் இஸ் ஓப்பன், காலேஜ் பஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் டு காலேஜ் அண்ட் யூ கேன் பே த ஃபீஸ். அண்ட் போறதுக்கு பஸ் இருக்காது, ஈவினிங் தான் போக முடியும். ஸோ டூ ரிமெம்பர் தட். ஓகே, shall we wind up the class or you have any doubts? Shall we wind up the class or you have any doubts? Most probably by August, exams will be there. Tentative ஆகஸ்ட்ல சொல்லுவாங்க. ஆன்லைன்லாம் கிடையாது, ஆஃப்லைன்ல தான் வந்து எழுதணும், நேர்ல தான் வந்து எழுதணும். ஸோ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் பா? அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது உங்களுடைய கொஞ்சம் டஃப் டைம் தான், பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணுங்க. இந்த ஒரு 6 months நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க பிளேஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.